ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துளசியும் சின்ன தம்பியும் பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, நம்ம எப்படியாவது நம்ம வீட்டு அரண்மனையை காப்பாற்றி ஆகணும். கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியேற நிலைமை வந்துச்சு அப்படின்னா அத்தை மனசு தாங்கிக்க மாட்டாங்க, மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. நம்ம எப்படியாவது இந்த வீட்டை மீட் ஆகணும். அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை. அத்தை பணமே அந்த பவானி கிட்ட வாங்கலை அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும். சின்ன தம்பி, நீங்கள் எனக்கு உதவியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக சின்னம்மா, கண்டிப்பாக நான் உதவியாக இருப்பேன். நம்ம வீட்டை மீட்கணும். நம்ம அபிராமி அம்மாவை கண்டிப்பாக நம்ம மனசோடைய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அதாவது இந்த பவானி பத்திரத்தை எங்கே வாங்கினா எங்கே எழுதனா அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இங்கே இந்த பவானியும் இது சிவகாமியும் இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த பத்திரம் எழுத இனிமேல் 2-3 மாதத்துக்கு நீ இந்த ஊர் பக்கமே இருக்கக்கூடாது. அதுக்கான பணத்தை உனக்கு கொடுக்குறோம். இன்னும் எவ்வளோ பணம் வேணாலுமே நாங்கள் கொடுக்குறோம். நீ இந்த ஊர் பக்கமே திரும்பக்கூடாது. கேஸ் முடிஞ்சு அந்த அபிராமியோட வீடு என் கை பற்ற வரைக்கும், அதாவது அந்த வீடு எனக்கு வர வரைக்கும் நீ இந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. அது வரைக்கும் உனக்கு என்ன செலவு, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே சிவகாமி அந்த அதாவது பத்திரம் எழுதுனாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸரை பணம் கொடுத்து ஒரு வழியாக ஊரை விட்டே வெளியே போக சொல்லிடுறாங்க. அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது துளசி எல்லார்கிட்டையுமே இப்போ விசாரிக்கிறாங்க. அவங்க அந்த பத்திரம் எழுதுனவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி, ஊர்லேயே இல்லைன்ற மாதிரி கேள்விப்படுறாங்க. இங்கே துளசி சொல்கிறாங்க, சின்ன தம்பி, கண்டிப்பாக அந்த பவானியும் சிவகாமி அம்மாவும் சேர்ந்து தான் அந்த பத்திரம் எழுதுனவங்களை எங்கேயாவது அனுப்பி வச்சுருக்கணும், மறைமுகமாக வச்சுருக்கணும். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது சின்ன தம்பி, இப்போது நமக்கு அது ஒன்று தான் இருந்தது. அவர் மூலமாக, அந்த பத்திரம் எழுதினவர் மூலமாக நம்ம எப்படியாவது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்த கண்டுபிடிச்சிடலான்னு நினச்சோம். அதுவும் இப்போ நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சிவகாமி அந்த பத்திரிக்கை எழுதினவங்க ஆஃபீஸர்கிட்ட பணத்தை கொடுத்ததை இங்கே நம்ம அபிராமி வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தவங்க தோட்டக்காரவங்க பார்த்துடுறாங்க. அவங்க துளசிக்கிட்டேயும் அபிராமி எல்லார்கிட்டேயுமே சொல்கிறாங்க. அபிராமி இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் ஒரு ஃபோட்டோவுமே எடுத்து கொண்டு வந்திருக்காங்க அந்த தோட்டக்காரவங்க. இது போதும், இது ஒன்று போதும், கோர்ட்டில் தீர்ப்பு நம்ம பக்கம் சாதகமாக தான் வரும். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு சிவகாமி, எப்படியாவது அந்த அரண்மனையை நம்ம பக்கம் வர வச்சிடலாம், நம்ம அந்த அரண்மனையை ஆளணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது அவங்க செஞ்ச திருட்டு வேலைக்கான ஆதாரம் நம்ம அபிராமிக்கிட்டே இருக்குது. இப்போது கோர்ட்டில் போயிட்டு எப்படியாவது ஸ்டே ஆர்டர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்கிட்ட போயிட்டு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடையும் பண்ணுறாங்க. ஸ்டே ஆர்டருமே வாங்கிட்டு இப்போது பவானியும் சிவகாமியும் அபிராமியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வெளியே இருந்து இங்கே சிவகாமி அபிராமியை கூப்பிடுறாங்க. இங்கே அபிராமி, துளசி, சின்ன தம்பின்னு எல்லாருமே வராங்க. இப்போது செண்பகம், பூபதி, அதாவது சூடாமணி, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இந்த சிவகாமி அம்மா வீட்டை கைப்பற்றாமல் விடமாட்டா போலவே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அபிராமி இதுக்கெல்லாம் எதுக்குமே பயப்படல. ரொம்பவே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் தான் இருக்காங்க. இப்போது இங்கே சிவகாமி சொல்கிறாங்க, என்ன அபிராமி நாச்சியார், இந்த வீட்டை விட்டு நீ இப்போது போகணும், அது உனக்கு தெரியுமா? ஏன்னா நாங்கள் கோர்ட்டோட ஸ்டே ஆர்டரோடு வந்திருக்கோம். பொட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லவும் இங்கே அபிராமி கை தட்டிக்கிட்டே சிரிக்கிறாங்க. கூடவே நம்ம சின்ன தம்பியும் துளசியும் சிரிக்கிறாங்க. துளசி சிவகாமி கிட்ட, இங்கே பாருங்கள் சிவகாமி நாச்சியார் அம்மா, நீங்கள் நினைக்கிறது நடக்காது. நாங்களும் இந்த வீட்டை விட்டு போக முடியாது. நீங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கீங்க, உங்கள் பக்கம் தான் தப்பு நடந்திருக்குன்ற விஷயத்த நாங்கள் இப்போது ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை அந்த ஆஃபீஸருக்கு கொடுத்தாங்க இல்லையா பணம் சிவகாமி, அந்த ஃபோட்டோவை
சிவகாமி கிட்ட துளசி காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே எங்கள் சிவகாமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது நீங்கள் டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நான் பண்ணவே கிடையாது. நான் எதுக்காக லஞ்சமாக பணம் கொடுத்து அந்த பத்திரிக்கை எழுதுறவன், அதாவது பத்திரத்தை எழுதுறவங்களை நான் எதுக்காக இந்த ஊரை விட்டுட்டு போக வைக்கணும்? என்கிட்ட நியாயமான உண்மை இருக்குது, நான் எதுவுமே அநியாயம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி இங்கே சாதிக்கிறாங்க. ஆனால் இது உண்மையா பொய்யான்றதை நாங்கள் கோர்ட்டில் நிரூபிச்சுக்கிறோம். நீ சொன்ன மாதிரி நாங்கள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோன்ற மாதிரி அபிராமியும் அபிராமியும் துளசியும் சொல்கிறாங்க. இப்போது சிவகாமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மனசுக்குள்ளே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டை நமக்கு விட்டு விட்டு சாதாரணமாக போக மாட்டாங்க போல். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற திருட்டு வேலை எல்லாமே எங்கள் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு தண்டனை கொடுத்துருவாங்களே, போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி வந்து பயப்படுறாங்க. இப்போது சிவகாமியும் பவானியும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. போயிட்டு இங்கே பவானி சொல்கிறாங்க, என்ன நாச்சியாரம்மா, அந்த அபிராமி அம்மா ரொம்ப தைரியமாக தான் இருக்காங்க, அதுவும் ஆதாரம் வேறு கிடச்சிருச்சு, இன்னும் அந்த அசால்ட்டாக அப்படியே கண்ணியமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து அந்த வீட்டை அபகரிக்க முடியவே முடியாது. அவங்கக்கிட்ட நான் இருந்து வீட்டை அபகரிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக நம்மளை அவங்க போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க. உங்கள் விளையாட்டுக்கு நான் வரலம்மா, என்னை விட்டுடுங்க நாச்சியாரம்மா அப்படின்னு சொல்லவும், என்ன பவானி இப்படி பயந்து ஓடுற, இப்படி போனால் நம்ம நினச்சதை சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்லவும், இங்கே பவானியும் ஐயோயோ அம்மா ஆளை விட்டுருங்க, அதுக்கப்புறம் ஜெயிலில் பிடிச்சி 10 வருஷமோ 15 வருஷமோ என்னை போட்டுட்டாங்க அப்படின்னா என் பொண்டாட்டி குழந்தைங்கெல்லாம் அனாதி ஆயிடுவாங்க. நான் உண்மையை அபிராமி அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பவானி பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டு எங்கள் அபிராமியோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அம்மா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அபிராமியோட காலில் விழுறாங்க. உடனே இங்கே அபிராமி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, பயத்தில் தான் வந்து பையன் காலில் விழுறான் அப்படின்ற மாதிரி. இப்போது அபிராமி இருந்துட்டு, எந்திரி பவானி, இப்போ எதுக்காக ஏன் காலில் விழுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்புமா, என்னுடைய ஆத்திர அவசரத்துக்காக லோனுக்காக நீங்கள் கையெழுத்து போட்டீங்க, அந்த லோனில் தான் எக்ஸ்ட்ரா பத்திரம் எனக்கே தெரியாமல் இருந்திருக்கு, அதில் நீங்களுமே தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டீங்க, அதை நான் பெருசாக கண்டுக்கல, வீட்டில் கொண்டு போயிட்டு அதை வச்சுட்டேன். ஆனால் இப்போது உங்களை பழி வாங்கணுன்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் இப்படியெல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, நீங்கள் என்ன அன்றைக்கி அடித்ததுனால நான் கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் என்கிட்ட பணமும் வாங்கலை, என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போது துளசிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பவானியை பல்லாருன்னு ஒரு அறை விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் அத்தையாவே வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருப்பீங்க. என் அத்தை உண்மைக்கும் நேர்மைக்கும் பாடுபடுறவங்க, ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே உதவி செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்துட்டு என் அத்தை சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ நல்லவங்களை போயிட்டு இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்களும் நேர்மையாக இருங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நினைங்க அப்படின்னு சொல்லி துளசி அப்படியே வெளுத்து வாங்குறாங்க பவானியை. இங்கே பவானி, அம்மா மன்னிச்சிருங்க, இனி ஒரு தப்பு கூட என்னால் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுறாங்க எங்கள் பவானி. இப்போது நம்ம அபிராமி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க. வீடு மட்டும் கண்டிப்பாக கையை விட்டு போயிருந்தது அப்படின்னா என் மனசு தாங்கியிருக்காது. சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன், இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக என்னால் இருந்திருக்க முடியாதுன்ற மாதிரி அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இப்போது துளசி, அத்தை அதுதான் நடக்கலை இல்லை அத்தை, அதை நினச்சி நீங்கள் எதுக்காக வருத்தப்படுறீங்க, இனிமே எல்லாமே நல்லதாக தான் அத்தை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது சின்ன தம்பி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, சின்ன தம்பி நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம், வா கார் எடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கம்மா, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா நம்ம அபிராமியும் சின்ன தம்பியும் இங்கே சிவகாமியோட வீட்டுக்கு வராங்க. வந்து இங்கே அபிராமி இருந்துட்டு, இங்கே பாரு சிவகாமி, என்னை பழி வாங்கணும்னு எண்ணத்தோடையே ஏன் சுற்றிக்கிட்டு இருக்க, நான் உன்னை என் எதிரியாகவே நினைக்கல, எதுக்காக தேவையில்லாமல் நீ என் வீட்டை அபகரிக்கணும்னு பார்க்குற, அந்த பவானி கூட சேர்ந்துக்கிட்டு என்னமோ நீ 80 லட்சம் அவன்கிட்ட கொடுத்த மாதிரியே சீன் போட்டேன், அவன் இன்னைக்கு என் காலில் விழுந்து
இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் என்கிட்ட கடன் வாங்கலைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போது நீ கொடுத்த 80 லட்சம் எங்கே சிவகாமி அப்படி சொல்லிட்டு அபிராமி ரொம்பவே கண்ணியமாக தைரியமாக கெத்தாக கேட்கவும் எங்கள் சிவகாமி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.